இந்தியாவிற்கு வந்தோம் போனோம் என்றில்லாமல் பாபர் இந்தியாவை நிரந்தரமாக கைப்பற்ற தங்கப்போகிறார் என்ற அரசல் புரசலான கேள்விப்பட்ட தௌலத் கான் பாபருக்கு எதிராக படை திரட்டி கொண்டு மல்லுக்கு நின்றார். ஆனாலும் ஒரு முறை பாபர் காபூல் திரும்பி படை வீரர்களின் எண்ணிக்கையை அதிகரித்து கொண்டு திரும்ப வேண்டியதாயிற்று. கடைசியாக டிசம்பர் 15 கிபி 1525 பாபரின் படை சிந்து நதியை கடந்தது. எதிர்த்தரப்பில் தௌலத் கான் மற்றும் சில முஸ்லிம் சிற்றரசர்கள் வழிமறித்து மோதினார்கள். பாபர் தலைமையில் முக்கிய அங்கம் வகித்த குதிரைப்படையினரின் எண்ணிக்கை சுமார் 10,000 தான். இருப்பினும் இதற்கு ஏகமாக போர் அனுபவம் பெற்றுவிட்ட பாபர் வேகத்தை எதிரிகளால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை. மற்ற சிற்றரசர்கள் தப்பி ஓட முல்வட் என்ற ஊரின் கோட்டைக்குள் ஒளிந்து கொண்டார் தௌலத் கான். முல்வட் கோட்டை கதவுகள் உடைக்கப்பட்டன. பாபரின் படை வீரர்கள் சூறையாடும் ஆர்வத்துடனும் ஆவேசத்துடனும் வாட்களை உருவிக்கொண்டு உள்ளே பாய்ந்தார்கள். திகைத்து போன பாபர் ஒரு குதிரையில் ஏறி தன் படை வீரர்களை மின்னல் வேகத்தில் கடந்து முன்னணிக்கு சென்று வழிமறித்தார். அதற்குள் அந்த தளபதியின் தலைமையில் சில வீரர்கள் வீடு ஒன்றில் ஆர்ப்பாட்டமாக நுழைய முனைந்தது பாபர் கண்ணில் பட பாபர் கையில் இருந்த வில்லிலிருந்து சீறி பாய்ந்து சென்ற அம்பு அவருடைய தளபதியை வீழ்த்தியது. படை வீரர்கள் திகைத்து நின்றார்கள். பெண்கள் பக்கம் யாரும் நெருங்கக்கூடாது, வீடுகளில் யாரும் மண்பாண்டங்களை கூட யாரும் தொடக்கூடாது என்று கர்ஜித்தார் பாபர். பாபர் மட்டும் தடுத்திராவிட்டால் தௌலத் கான் குடும்பத்தை பாபர் வீரர்கள் ஒரு வழி பண்ணியிருப்பார்கள். முல்வட் கோட்டை விழுந்ததும் தௌலத் கானை கைது செய்து பாபர் முன் நிறுத்தினார்கள். என் எதிரிக்கு எதிரியான நீங்கள் என் நண்பர்தான். டெல்லியில் அமர்ந்து ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கும் இப்ராஹிம் லோடியின் கொடுமை தாழாமல் தான் எனக்கு அழைப்பு விடுத்தீர்கள். பிறகு ஏன் மனம் மாறி என்னை திடீரென நீங்கள் எதிர்க்க வேண்டும் என்று எனக்கு புரியவில்லை. உங்களால் டெல்லியை கைப்பற்ற முடியாது, அது என்னால் தான் முடியும். இப்ராஹிம் லோடியின் இடம் சிக்கி சித்திரவதைப்பட வேண்டுமா? என்னிடம் நட்பாக இருந்து கௌரவமாக வாழ வேண்டுமா? சற்று சிந்தித்து பாருங்கள் என்று உணர்ச்சிமயமாக பாபர் பேச தௌலத் கான் தலை குனிந்தார். அதையடுத்து நேரம் கடத்தி கொண்டிருக்கவில்லை பாபர். உடனடியாக டெல்லியை நோக்கி கிளம்பிய அவருடைய படை வழியெங்கும் தன் தளபதியை தானே அம்பெய்து கொன்றது குறித்து பாபர் புலம்பிக் கொண்டிருந்தது வேறு விஷயம். டெல்லி நகருக்கு அருகே சுமார் 50 மைல் தொலைவில் உள்ள பானிபட் என்ற கிராமத்தை அடைந்து போர் முரசு கொட்டியது. ஏப்ரல் 21 கிபி 1526 டெல்லி சுல்தான் இப்ராஹிம் லோடி தலைமையில் திமுதிமுவென்று நூற்றுக்கணக்கான யானைகள் மீது அலையாக வில்லேந்திய வீரர்கள் 1,00,000க்கும் மேற்பட்ட குதிரை வீரர்களும் பாபரை நோக்கி முன்னேறி வந்தனர். பாபரின் மொத்த வீரர்களின் எண்ணிக்கை சுமார் 12,000. தொடர்ந்து வரலாற்றில் பிரசித்தி பெற்ற பானிபட் யுத்தம் துவங்கியது. நன்றி. அடுத்த காணொளியில் சந்திப்போம்.